சித்திரை மாதத்தில் வந்த பௌர்ணமியில் சித்திரகுப்தன் தோன்றியதினால் சித்திர பௌர்ணமியில் சித்திரகுப்தன் தோன்றியதினால் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை வழிபடுதல் மிகவும் நலன் ஆகும். சித்திரகுப்தன் கதையினை சற்று காண்போம். சித்திரகுப்தன் சிவபெருமானின் புத்திரனாக கருதப்படுகின்றார். ஏன் என்றால் சிவபெருமான் மக்களின் பாவ புண்ணியத்தை கணக்கிடுவதற்கு யாரேனும் வேண்டும் என்று பார்வதியிடம் கேட்க, பார்வதி தேவியும் தான் வரைந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுத்ததினால் சித்திரகுப்தன் என்று அவர் பெயர் உருவாயிற்று என்று கூறுவார்கள். மற்றும் ஒரு புராண கதை பார்த்தோம் என்றால், பிரம்மதேவர் தான் படைத்த சிருஷ்டியில் மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் கணக்கெடுப்பதற்கு ஒரு கணக்கர் தேவை என்பதினால் தான் தியானம் மேற்கொள்ளும் பொழுது மனம், சித்தி மற்றும் குப்தம் மறைந்து இவற்றினால் ஒரு உயிரை தோற்றுவித்தார். அதனை பசுவிடம் கொடுத்து வளர்க்கும்படி கூறினார். அதனால்தான் கோமகன் என்ற பெயரும் சித்திரகுப்தனுக்கு வழங்கப்பட்டது. சித்தம் மற்றும் குப்தம், அதனால் தான் சித்திரகுப்தனுக்கு சித்திரகுப்தன் என்ற பெயர் வந்தது என்றும் கூறுவார்கள். அதனால்தான் இந்த நாளில் பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்குதல் சிறப்பாகும். பசுவிற்கு வழிபாடு செய்வார்கள். பசுவின் பால் போன்றவற்றை பருக மாட்டார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை மாலை நேரத்தில் வழிபாடு செய்தல் வேண்டும். அப்போது பச்சை பயிறு கொண்டு பொங்கல், வெண்பொங்கல் அல்லது பொங்கல் படைத்து வழிபடுதல் மிகவும் சிறந்தது. அப்போது ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுதுகோல் வழங்குதல் சாலச் சிறந்தது. ஏனென்றால் சித்திரகுப்தன் கணக்கு போடுவதற்காக தனது கையில் எப்போதும் மனிதர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கு போடுவதற்காக தனது கையில் எப்போதும் நோட்டு புத்தகங்களை வைத்திருப்பார், எழுதுகோலையும் வைத்திருப்பார், அச்சாணி. எனவேதான் ஏழை மாணவர்களுக்கும் நாம் எழுதுகோல் கொடுத்தால் மிகவும் நல்லது. அது மட்டுமன்று, இதுவரை செய்த பாவம் போக இனி நாம் எந்த பாவமும் செய்யாதிருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். சித்திரகுப்தன் வழிபடும் முறை. எழுத்தாணி ஏந்திய சித்திரகுப்தா, தேவனே, நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை பொறுத்தருள்வாய். இனிவரும் காலங்களில் நான் எந்த பாவமும் செய்யாத மனப்பாங்கை எனக்கு தந்திடுவாய் என்று இந்த ஸ்லோகத்தை அவர் முன்பு கூறி வழிபடுதல் வேண்டும். அவ்வாறு சித்திரகுப்தன் படம் இல்லாதவர்கள், சித்திரகுப்தனே வருக, எங்கள் இன்னல்களை போக்கி நல்லருள் புரிக என்று நமது வாயிற்படியில் மாவினால் எழுதி வேண்டிக்கொள்ளுதல் வேண்டும். இவருக்கு என்று தனியாக இந்தியாவில் எங்குமே கோவில்கள் கிடையாது. தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் மட்டுமே சித்திரகுப்தன் கோவில் உள்ளது.